Hello all, welcome back to Dr. Kala Edu. So today we are going to discuss the continuation of tools for genetic engineering. So last video la enna paathom restriction endonuclease. So nama generally vandittu ennalam theva ஒரு RNA recombinant technology க்கு இப்ப வரைக்கும் பாத்துறோம் அப்படினா ஒரு வெக்டார் வேணும், ஒரு ஹோஸ்ட் வேணும், அதுக்கப்புறம் என்ன வேணும், ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் எதுக்காக கட் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ வாட் வி ஆர் ஹேவிங், ஸோ ஒரு வெக்டார் இருக்குது, ஒரு ஹோஸ்ட் இருக்குது, வெக்டாருங்கிறது ஒரு டிசைட் ஜீன் அண்ட் தென் ஹோஸ்ட் இருக்குது. ஸோ இப்போது ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸை பற்றி பார்த்தாச்சு. ஸோ வாட் ஹேப்பன், நவ் த டிசையர்ட் ஜீன் இஸ் கட். அதே மாதிரி பாக்டீரியல் ஜீனோம்லேயும் வி ஹாவ் கட். The particular region has been removed. ஏன்னா இதை கொண்டு போய் insert பண்ணோம். We can't make it bulk. We can't make it very big. So the desired gene space is created in the bacteria. Okay. So what happens next? What and all the things is necessary? The two things here. One is alkaline phosphatase and another is DNA ligase. Okay. Ligase or ligase. So first we will look upon alkaline phosphatase. புக்கில் அடுத்ததாக கொடுத்துருக்காங்க, பட் வி வில் ஃபர்ஸ்ட் லுக் அப் ஆன் திஸ். ஃபஸ்ட்டு என்னது, வெக்டாருக்கும் ஹோஸ்ட்டுக்கும் கட் பண்ணியாச்சு ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ்க்கு அப்புறம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஸோ ஹியர் ஆர் த சம்திங். ஸோ ஆல்கலைன் பாஸ்பட்டேஸ் எதுக்காக, ஸோ ஜென்ரலி வாட் வில் ஹேப்பன், வாட் இஸ் த திங் இஸ் இன் டிஎன்ஏல இப்படி இருக்குது அப்படின்னா ஒன் இஸ் 5' end and another is 3' end. Here 5' end 3' end. So what happens here is one of the edge will be having OH group. The 3' will be having a OH group and 5' will be having a phosphate group. So this is an phosphate and this is an OH. So mandatorily, naturally what happens is, obviously 3' end linde inge sedukum, it will get rejoin again. Nature ave this happens. Ipo cut aguduna to join, automatically this happens even in arrangement of this leading and lagging strands of DNA. அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ஸோ ஸ்ட்ராண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுறப்ப கூட naturally this DNA ligase is supports to join all the things. I'm talking about DNA ligase. So that naturally happens to join the things. பட் இங்கே நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோன்னா, ஒரு desired டிஎன்ஏவை வந்துட்டு கட் பண்ணியாச்சு, இனி ஒரு ஜீனை இன்சர்ட் பண்ணணும். நம்ம ஒரு ஒர்க்கை செஞ்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நேச்சுரலி வாட் வில் ஹேப்பன், த என்சைம்ஸ் வில் ஒர்க் அவுட், திருப்பி வில் ரீஜாயின் பண்ணிரும். ஸோ தட் இஸ் ஹியர். What happens if the DNA ligase is formed immediately, again the recirculation will happen. Recirculation of plasmid DNA. எதோட DNA? Plasmid DNA of bacteria. நம்ம plasmid தான் யூஸ் பண்ண போகிறோம். plasmid வந்துட்டு என்னது, எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் DNA. அதை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அது ரீசர்க்கிள் ஆயிரும் நம்ம டிசைட் ஜீன் வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே. ஸோ ஃபார் தட் வாட் தே ஆர் டூயிங் இஸ், they are going to apply alkaline phosphatase. alkaline phosphatase இப்போ அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுவாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இட் வில் ரிமூவ் த phosphate group. ஓகே, இப்போ என்ன பண்ணிடும், இங்கே ரெண்டு பக்கமும் இருக்கிற எண்ட்ஸில் வந்துட்டு இட் வில் ரிமூவ் தி phosphate groups. ஹியர் phosphate குரூப்பை ரிமூவ் பண்ணிடும். அப்போ என்ன பண்ணோம், இப்போ ரெண்டு பக்கமும் வந்துட்டு OH இருந்துச்சுன்னா அது திருப்பியும் ரீசர்க்கிள் ஆகாது. இட் வில் நாட் கெட் ரீசர்க்கிள் ஆஸ் லைக் இன் தி ஓல்டு ஃபார்ம். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் ஹியர், தென் நவ் இட் இஸ் ரெடி ஃபார் தட் rDNA technology. Okay, now we can come back to the DNA ligase. So இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, we will apply DNA ligase along with the foreign DNA fragment. foreign DNA fragment உள்ள போடுறாங்க, DNA ligase apply பண்ணுறாங்க. So a recombinant is formed. What is the thing is, a recombinant DNA, that is rDNA வந்துட்டு இங்கே ப்ரொடியூஸ் ஆயிடுச்சுங்கிறாங்க. Now we start with ligase. இப்போ புரிஞ்சிருச்சா உங்களுக்கு, ஷார்ட்டாக இந்நேரத்துக்கு புரிஞ்சிருக்கணும். லைகேஸ்னா என்னென்னா, இட் இஸ் கோயிங் டு ஸ்டிக், தட் இஸ் ஒட்ட போகுது. இட் மேக்ஸ் அலோவ்ஸ் த திங்ஸ் டு கெட் ஸ்டிக் ஆன். ஸோ இங்கே என்ன எப்படி அப்படின்னு பார்த்துட்டோன்னா,
ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் ஒரு சைடு வந்துட்டு 3' எண்டில் we have OH and then 5' எண்டில் வந்துட்டு we have phosphate. ஸோ இங்கே என்ன ஆகுது? ஸோ இந்த OH group will be getting attached to this phosphate group. ஓகேவா? அதுதான் வந்துட்டு இங்கே நடக்குது DNA ligase-ல. ஸோ வாட் இஸ் த திங் இஸ், ஹியர் நம்ம DNA ligase-ஐ ஆட் பண்ணும்போது here some reactions are going on, so that what happens இங்கே அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே ஒரு 3' எண்டும் 5' எண்டும் அட்டாச் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சும்மா இப்படி வரையணும்னா இது ஒரு 3' எண்ட், இது ஒரு 5' எண்ட். திருப்பியும் வந்துட்டு இங்கே ஒரு 3' 5' எப்பயுமே ஆப்போசிட்டில் தானே இருக்கும். ஸோ நம்ம டிசையர்ட் ஜீன் வருது, அது இங்கே ஒரு 5' எண்ட் 3' எண்ட், இது ஒரு 3', இங்கே ஒரு 5' எண்டுனா when we apply ligase, இதோட ligase போடும்போது இது சேர்ந்துரும். என்ன ஆகுது? பாஸ்பேட் குரூப் 5' இருக்க பாஸ்பேட் குரூப்பும் 3' இருக்க OH தான் எப்பயுமே சேரும். You should keep it in mind. According to that DNA structure, பாஸ்பேட்டும் OHம் தான் ஆல்டர்னேட்டாக வந்துட்டு ஜாயின் ஆகி இருக்கும். OH and OHO இல்லை phosphate and phosphateோ ஜாயின் ஆகாது. ஸோ ஹியர் இஸ் த திங் ஹேப்பன்ட். ஸோ இங்கே என்ன முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, அடினோசின் ட்ரைபாஸ்பேட் இஸ் an molecule which helps for that energy. ஒவ்வொரு ரியாக்ஷன் நடக்கும்போதும் we required some energy. So here for this process adenosine triphosphate is used or NAD+ is used. Okay, so now we come for the points here. So what is this DNA ligase work? So that is, it is going to join the sugar and phosphate molecule of the double stranded DNA. Okay, அதான் நான் சொன்ன OH side இருக்குது, it is in sugar group and this is in phosphate group. It is going to join this. Okay, so the main function to form a double stranded DNA for recombinance. So second thing is, as I told you, adenosine triphosphate is needed. It is must, because energy is needed for this process. Next is, from where this DNA ligase is first isolated. It is from T4 bacteriophage. What is a T4 bacteriophage? We all know that it is a virus. T4 bacteriophage என்ன பண்ணும்? It is going to infect the bacteria. E. coli bacteria, it is going to get infected. So இதிலிருந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க? So you should remember that in T4 bacteriophage we have two type of life cycle. One is lytic cycle and another is lysogenic cycle. What is the thing? Another is lysogenic cycle. So in lytic cycle what will happen? This virus will get multiplied into the bacterial body and it will not allow the work of that DNA of bacteria. So only the virus particles will get multiplied and then it will burst out. So that is called as lytic cycle, lysis. So but it's a lysogenic cycle. It is an cycle which is not going to disturb the bacteria, but instead what will happen, it will get into the bacterial DNA along with the DNA also. What happens here? The viral DNA, it is going to get inside here, it is going to incorporated with that bacterial DNA. So this viral DNA, what will happen? It is going to incorporate with the bacterial DNA. How this possible? There is an enzyme called as ligase here to stick on with that bacterial DNA. This is how they have isolated ligase from T4 bacteriophage. Okay, so this all these things, these tools are very very important in DNA technology, rDNA technology, where if you miss any one tool the work will not be get completed. So when it comes for alkaline phosphate, what is the thing? Simply we can tell is DNA is modified enzyme. DNA modified enzyme, either it may be an
any of the terminus, group at 5' terminus, especially at 5'. That is, it may be of this side or this side 5' ends. So, but its main job is to remove a specific phosphate group. So, எதுக்காக? To avoid the recirculation. திருப்பி அது வந்துட்டு recirculate ஆகி join ஆகாம இருக்கறதுக்கு இது யூஸ் பண்றாங்க. So, it is an DNA modified enzyme. Okay. So, what is the thing? Main thing is to prevent self ligation. அந்த வேர்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செல்ஃப்னா என்ன? தன்னைத்தானே ligation. It will get again joined together. Okay. So, where does it from? It is purified from some of the bacteria and calf intestine. So, bacteria illati calf. Calf na enna kannukutiyoda intestine linde they are taking this alkaline phosphatase. So now you will be clear with this tools of genetic engineering. What and all we need for our DNA technology? A vector, host, restriction enzymes, DNA ligase and alkaline phosphatase. So, I think you all will be very clear with this tools of genetic engineering. If you have any doubts, you can comment me in the comment section. I will clear your doubts. Thank you.